சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விட சோகங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளும் நட்பின் அன்பு உண்மையிலேயே உண்மையானது. ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு. அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை. நம் அன்பு புரியாதவர்களிடமிருந்து விலகி போவதும் ஒருபோதும் தவறில்லை. உண்மையான அன்பை எக்காரணம் கொண்டும் புறக்கணித்து விடாதீர்கள். ஏனென்றால் உன் அன்பும் புரிந்து கொள்ளாமல் புறக்கணிக்கப்படும் ஒரு நாள் வரலாம். ரசித்து வாழ அழகான முகம் முக்கியமில்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் அனுசரித்து வாழ அழகான இதயம் முக்கியம் வாழ்க்கைக்கு. ஒரு காலத்தில் வாழ்வை அழகாக்கிய ஒரு சில எதிர்பார்ப்புகள் தான் இன்று நமது வாழ்க்கையையே வெறுக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் உன்னை அழிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம்தான் அன்பு. இந்த உலகில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்வது இன்னொருவர் மீது வைக்கும் நம்பிக்கை. வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் சிலரின் உண்மையான முகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. யாராவது உங்களிடம் அவர் காதலித்து ஏமாற்றிவிட்டார் என்று கூறினால் அவரிடம் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ளுங்கள். காதலித்து இருந்தால்தான் ஏமாற்றியே இருக்க மாட்டார்கள் என்று. உங்களுக்கு விஷம் தேவையில்லை. நம் காதலரை வேறு ஒருவரின் கைகளில் பார்த்தால் போதும் மனம் ரணமாகி செத்துவிடும். உண்மையாகவே வெறுப்பவரை ஒரு நாள் நாம் நம்பிவிடலாம். ஆனால் பொய்யாக நேசித்தவரை ஒரு நாளும் நம் மனம் ஏற்காது. ஏமாற்றியவர்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். துரோகத்தினால் பலர் வீழ்ந்ததாய் வரலாறு உண்டு. ஆனால் துரோகம் செய்தவர் ஒருபோதும் ஒரு நாள் கூட நன்றாக வாழ்ந்ததாய் எந்த சரித்திரமும் கிடையாது. இந்த உலகத்திலே பல பேர்களுடைய தோல்விக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணம். நம் வார்த்தைகளில் உள்ள வலியை புரிந்து கொள்ள முடியாத எவராலும் நம் மௌனத்தில் மறைந்துள்ள வலியை நிச்சயம் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. பொய்யாக பழகுபவர்கள் உங்களிடம் எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டார்கள்.